தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழக அமைச்சருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்ப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்த பிறகு தமிழ்நாட்டில் மதுபான கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூல் பண்ணக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அதையும் மீறி வசூல் பண்ணுகின்றார்கள். சில இடங்களில் 20 ரூபாய் கூட வசூல் பண்ணுகின்றார்கள். இந்த பணமானது பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று வசூலித்து டாஸ்மாக் சங்கம் மூலம் மாதந்தோறும் ஒரு 33 கோடி ரூபாய் திமுகவுக்கு, அதிமுகவுக்கு ஆளுங்கட்சியாக இருந்தபோது வழங்கப்பட்டது. தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திடம் கொண்டு போய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் அதை வாங்க மறுத்து கருவூலத்தில் கட்டிவிடும்படி சொன்னதாக கூறுகிறார்கள். தற்பொழுது டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கொடுத்தால் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூல் பண்ண மாட்டார்கள் என்று டாஸ்மாக் ஊழியர் சங்கம் தெரிவித்தது. இதன் காரணமாக நேற்றைய தினம் 25% ஊதிய உயர்வை விக்னேஷ் அறிவித்தார். தமிழக அமைச்சர் விக்னேஷ் அறிவித்தார். இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தொழிலாளர் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் இந்த ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ஊதிய உயர்வு போதுமானதல்ல என்று தெரிவிக்கின்றனர். அமைச்சர் தன்னிச்சையாக அறிவித்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். மதுபான கடையில் பணியாற்றுகிற டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு என்பது அதிகபட்சம். ஆனால் இது போதாது என்று கூறுவது மிகவும் தவறான செயலாகும். அமைச்சர் ஊதிய உயர்வு அறிவித்ததை கம்யூனிஸ்ட் கட்சிகள் குறை கூறுகின்றன.